ஹலோ மக்களே, அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் நிற்காமல் சிம்பிளாக ஒரு கிரேவி செய்யலாமா? ஒரு வானலில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கத்திரிக்காய் சேர்த்து ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக புளி எடுக்கக்கூடாது. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, கூடவே 2 வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, 6 பூண்டு பற்கள், காரத்துக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1/4 மூடி தேங்காய், இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இப்போ இதை வந்து அரைச்சிருக்கேன். அரைச்ச விழுதை நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த விழுதை வந்து சேர்க்கணும். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் இது 3த்துக்கூடையுமே இது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.